நீங்கள் தான் 9,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி தேர்தலில் இந்த வேலைகளை செஞ்சீங்கல்ல, ப்ரொபகண்டா நீங்கள் பண்ணீங்க. நீங்கள் எத்தனை வாடகை வாய்கள் வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் விர்ச்சுவல் வாடகை, அவங்கள வச்சு பேசுங்கன்றேன். அப்போ பேச முடியல. ஏன் பேச முடியல? அது சாட்டை பேசுறதுனாலன்னு இல்லை, இவங்க பேசுறதுல ஓட்டை இருக்குதுன்றதுனால, இவங்க செய்கிற வேலைகளை ஓட்டை இருக்கிறதுனால சாட்டை போட்டு காட்டுறாரு. அதனால ஒரு ஒரு உணர்வு பரவுது, ஒரு வைப்பு பரவுது. அந்த வைப்பு என்ன சொல்லுது? தாவேக்கா வேலைக்கு ஆகலன்னு சொல்லுது. அது சொல்லும்போது ஒரு கோபம் வருது. சாட்டை துரைமுருகன் குறிவைக்கப்படுவார், குறிவைக்கப்படுவார், கைது கூட செய்யப்படுவார், வாய்ப்பு இருக்குது. பழட்டம், அதில் ஒன்றும் தவறில்லை. எப்படி வந்து சவுக்கு சங்கருக்கு கைது செய்யப்படுறதுனாலே ஒரு கூட்டம் உருவாச்சு, அது மாதிரி அவர் உருவாக போகுது. அரசியலில் கைது செய்தால் மக்கள் ஒன்றும் கைவிட்ட மாட்டாங்க. அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. எப்போ கைது செய்யப்படும், மக்கள் கைது செய்யப்பட்ட ஒரு பக்கம் தான் நிற்பாங்க. அது ஒரு சாதாரண ஒரு உளவி. அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. அது சரியில்லைன்னு நான் சொல்கிறேன். உங்கள் தரப்பு ஏங்க, நீங்கள் அயோக்கியன்னு நான் சொல்கிறேன். நான் எப்படிப்பா அயோக்கியன்னு சொல்லுப்பா. நான் என்ன வடிவேல் சொன்னேன், கையை பிடிச்சி இழுத்தனான்னு கேட்பார்ல, அந்த மாதிரி எதனா பண்ணுனா, கொள்ளை அடிச்சுனா, திட்டம் எப்படியாச்சும் இதில் எதனா பண்ண சொல்லுப்பாங்க. அப்படி சொல்லுங்கள். அவன் அயோக்கியன், நீ ஏன் கேட்கல அப்படின்னு கேட்குறான். அவன் அயோக்கியன்னு கேட்கறதுக்கு தான் நீ சீட்டுக்கு வந்திருக்க. நாம் தமிழர் உட்பட எத்தனை கட்சி வந்து உள் வாங்கியிருக்கிறீங்க, ஊதுகுழல் வாங்கியிருக்கிறீங்க, அவங்கள வச்சு ஊதுங்கன்றேன் நான். அப்படித்தானே ஊதணும். நீங்கள் கூட திமுக நிலைப்பாடு எப்படி சொல்லுவீங்க? ஏங்க திமுக, நான் கேட்குறேன், நீங்கள் தான் திமுக நிலைப்பாடு. விஜய் அவர்கள் சொல்றாரு, கோப்பு இருக்குது திறக்கட்டுமா, இப்படி பேசுறீங்கன்னா ஏன் திறக்கல? காசு வாங்கின்னு திறக்காம இருக்கீங்களா, இல்லை சந்தர்ப்பத்துக்காக திறக்காம இருக்கீங்களா, இல்லை நீங்கள் இதை திறந்தா அவங்க வேற எங்கன்னா எதனா திறப்பாங்கன்னு திறக்காம இருக்கீங்களா? திறக்கவான்னு என்னங்க கேள்வி இருக்கு? திறக்க தானே வேணும். அவங்க ஊழல் பண்ணாங்கன்றது ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுது. அது சம்பந்தமாக கோப்பு உங்கள் மேசையில் இருக்குது. ஆனால் அது திறக்கவான்னு ஏன் குற்றம் செஞ்சவங்ககிட்டயே நீங்கள் கேட்குறீங்க? அதை கேட்க மாட்டாங்க, அதை விமர்சிக்க மாட்டாங்களா? அப்போ அது விமர்சனத்துக்கு உள்ளானது தான். அதுலேயே உங்கள் உள்நோக்கம் தீய நோக்கம். இன்னொன்று, இதுவே அரசியல்கிற நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோதை நேம் சிறப்பு நாம் தமிழ் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் இந்த சோசியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டே வருது. குறிப்பாக நாம் தமிழ் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம். கடந்த ஆட்சியில் திமுக எதிர்த்தவர் வந்து இப்போ தவேகா எதிர்க்கன்ற பேரில் வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு. குறிப்பாக இந்த கனிமவள கொள்ளை அந்த இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி இஷ்யூகள், அப்புறம் பரந்தூர் இஷ்யூவாக இருக்கட்டும், அப்போ வந்து விமான நிலையம் வேணான்னு எதிர்த்தாங்க, இப்போ வேணுன்ற மாதிரி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள கட்டமைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இப்போ பரந்தூர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும், பரந்தூரில் வந்து விமான நிலையம் அமைக்கப்படாது அப்படின்ற அறிக்கை வந்து அது வரவேற்கத்தக்கது தான். அது வந்து அதுதான் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு. விவசாய நிலங்களில் ஏர்பூட்டி விழணுமே தவிர ஏர்போர்ட் வரக்கூடாது நிலைப்பாடு. ஆனால் அது எந்த அளவுக்கு லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, சொல்லிலும் செயலிலும் எப்படி வந்து இதை தாவேக்கா அரசு கொண்டு போக போகுதுன்ற கேள்வி இருக்குது. விதி 110 கீழே அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். விதி 110 கீழ் வந்து கேள்விக்கு உட்படாமல் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாறியது. அது எவ்வளோ தூரம் நகர்ந்து போகுன்றது இனி வரும் காலங்களில் தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு பின்னாடி இன்னொரு திட்டமும் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் இதை வந்து அரசு கைவிட நினைக்கிற மாதிரியும், யாரோ ஒருத்தர் வந்து இதை கைவிடக்கூடாது, இவ்வளோ தூரம் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு நலன் சார்ந்து இதை வந்து இந்த திட்டத்தை கைவிட இவ்வளோ தூரம் வந்த பிறகு, ஏன்னா ப்ராசஸ் இருந்துச்சு, இந்த இதுவெல்லாம் வந்துடுச்சு, ஸ்டேட் வெல்ஃபேரை வச்சு, ஸ்டேட் வெல்ஃபேர் அதில் இன்வால்வ்டு. இது வந்து தொழில் வளர்ச்சி சம்மந்தப்பட்டது. ஏற்கனவே 1500 ஏக்கர் நிலங்கள் கிட்டத்தட்ட கையகப்படுத்தப்பட்டு இருக்கு. ஏன்னா இவங்க நிலைப்பாடு கையகப்படுத்தியிருக்கோம், நிலத்தை திருப்பி தரப்போடலன்னு ஒரு நிலைப்பாடு சொல்கிறாங்க. விதி 110 கீழே அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின விவாத பொருள்லாம் இன்னும் வரல. அப்போ இந்த சூழ்நிலையில் ஒருவேளை ஒரு வழக்கு யாரோ வச்சு இவங்களே கூட போடுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், தாவேக்காக ஒரு ஆளை செட் பண்ணி, இந்த காஞ்சிபுரத்துக்கார ஒருத்தர் நான் நடந்து போக முடியல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்காக போட்டாருங்க. அவர் காஞ்சிபுரத்தில் இருக்காரு, அவர் சென்னை கார்பரேஷன் வாசலில் நடக்க வேண்டிய தேவை ரொம்ப ரொம்ப குறைவு இருக்கணும் இந்த பக்கம். ஆனால் அவர் ஒரு இதுதான் எனக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு போட்டு அந்த வழக்கில் வந்து அப்புறப்படுத்த சொல்லி உத்தரவாச்சு நீதிமன்றத்தில். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, துப்புரவு தொழிலாளர் வழக்கில். அது போல் ஏன் ஒரு ஆளை செட் பண்ணி, இல்லை ஒரு அமைப்பை செட் பண்ணி, இது ஏன் பாஜகவோட நல்ல டேர்ம்ஸில் இருக்காங்கல்ல இவங்க, தாவேக்கா நல்ல டேர்ம்ஸில் இருக்கிற பாஜக சார்ந்த ஒரு அமைப்புகளை கூட காமிச்சு அவங்க மூலமாக ஏன் ஒரு வழக்கு இது போகாதுன்னு, இந்த திட்டத்தை கைவிடுறன்னு அரசு எடுக்கிற முடிவு தவறானதுன்னு போகாதுன்னு எப்படி சொல்லணும்? ஏன்னா நீதிமன்றங்கள் வந்து சில நேரங்களில் இது பாலிசி டெசிஷனு, இது ஸ்டேட் பாலிசி டெசிஷனு, இதில் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு ஒரு விஷயத்துக்கு சொல்லுவாங்க. ஆனால் அதே விஷயம் இது இருந்தாலும் வெல்ஃபேர் டெசிஷனு, இதில் நாங்கள் தலையிடலாம்னு சொல்லி அவங்க வருவாங்க. இது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தொடர்ச்சியாக போகும்னா,
இதோட முடிவு என்னவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இதோட இருக்கல. இது ஒன்றும் அல்டிமேட்டமா இல்லை, நம்ம நினைக்கல. இது முடிவா நான் 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 கருதல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி திட்டம், செயல் திட்டம் இருக்கு. இப்போ நான் நான் உங்களுக்கு சின்ன புரிதலுக்காக கேட்கிறேன். இப்போ இந்த திட்டம் வேண்டும், இப்ப அரசு வேணான்னு கைவிடுது. வேண்டும் என்று கேட்பதற்கு அந்த பகுதியில நிலம் வாங்கி வைத்து விலை உயர்வை எதிர்பார்த்து எதிர்கால ஓட்டல் அமைப்புகள், எதிர்கால கட்டிடங்களை, எதிர்கால இந்த இந்த ஏர்போர்ட் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிற வியாபார அமைப்புகளை உருவாக்குறதுக்காக நிலம் வாங்கி வைத்து காத்திருப்பதாக சொல்ல திமுக அமைப்புகள் அல்ல திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் ஒரு வழக்கு அது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி ஒரு வழக்கு போடும்னா நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கும்னு யார் சொல்ல முடியும்? விஜய் சொல்லிட முடியுமா? விஜய் அவர்கள் சொல்லிடுவாரா இந்த முடிவு தான் எடுக்கும்? ஏன் இது வந்து ஒரு பெயரளவிலான அறிவிப்பா இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். இது ஏன் பேரளவான ஒரு ஒரு அறிவிப்பா இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். இல்லை, நான் இப்படி சொல்ற மாதிரி சொல்றேன், இன்னொரு அமைப்பு அது காங்கிரஸ்ல இருந்தோ இல்லை பாஜக இருந்தோ வேற ஒரு தனியார் அமைப்புகளை வச்சு வழக்கு தொடர்ந்து இல்லைங்க அதை அப்படி பண்ண முடியாதுன்னா கிரெடிட்டும் தாவேக்காக்கு வரும், அதோட நன்மைகளும் பாருங்க அவர் எவ்வளவு முயற்சி பண்ண தடுக்கான நீதிமன்றம் நிறுத்திச்சுங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தையும், ஆனால் இவர் பெரிய தியாகி பலம் காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லைன்றதான் எனக்கு அப்படி. அப்போ அந்த வாய்ப்பு இருக்குன்னா இது ஒரு கான்ஸ்பெரசியாக கூட இருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், இது ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜ், அறிவிப்பு தான் வந்திருக்குது. அதுக்கான நகர்வுகள் இப்போ மேற்கொண்டு நகராது. இப்போ இது பின்ன போக போதா, இல்லை நீதிமன்றத்துக்கு போக போதா, இல்லை மற்ற அமைப்புகள், இது மத்திய அரசு என்ன சொல்ல போகுது அந்த கேள்வி இருக்குதுல. ஏன்னா நீங்கள் எஸ்டாப்பில் ஒன்று செஞ்சு திருப்பி, ஏன்னா திட்ட செலவுகளாக மத்திய அரசு இதில் ஒரு பெரிய தொகை போட்டிருக்கோம். அது யார் பணம்? பப்ளிக் ஃபண்டு. யாரோட ஃபண்டு? அது ஸ்டேட் ஃபண்டும் சென்ட்ரல் ஃபண்டும் சேர்ந்து இருக்கு. அப்போ ஸ்டேட் ஃபண்டும் சென்ட்ரல் ஃபண்டும் சேர்ந்து போட்டிருக்க ஒரு திட்டத்தில் இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ண பிறகு இத்தனை ஆயிரம் ஏக்கர் நில கையகப்படுத்துறதுக்குலாம் பெரிய செலவு இருக்கு இல்லையா? இப்போ 1500 ஏக்கர் கிட்டத்தட்ட எடுத்திருக்காங்கன்னா 1500 ஏக்கருக்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் நில கையகப்படுத்தல், இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ரிப்போர்ட் இருக்கு, பிளானிங் ரிப்போர்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுக்க எவ்வளோ ரூபாய் செலவாயிருக்கு? அந்த பணம் யார் கொடுத்துருப்பா? அது அதானியோ அம்பானியோ அல்லது வந்து அமித்ஷாவோ மோடி அவர்களோ பேக்கெட்லேருந்து கொடுத்துருக்க போதில்ல. அது பப்ளிக் ஃபண்ட். அந்த ஃபண்ட் எங்கே? டேக்ஸ்லேருந்து டேக்ஸ் ரெவென்யூ. அது டேக்ஸ் ரெவென்யூ யாருக்கு வந்து ஸ்டேட்ஸ் கிட்டேருந்து வருது. ஸ்டேட்ஸ் சென்ட்ரலுக்கு தனியாக கிடையாது, அது சென்ட்ரலுக்கு போகிற ஃபண்டு, எல்லா ஸ்டேட்லேருந்து போகிற ஃபண்டு. அப்போ இது எக்ஸஸாக இது ஃபண்டு கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த ஸ்டேட்டோட ஃபண்டு, இன்னொரு ஸ்டேட்டோட ஃபண்டு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். அப்போ இருக்குன்னா இவ்வளோ பணம் செலவு பண்ண பிறகு இதை நீங்கள் பின்ன எடுக்கிறீங்கன்னா இந்த மொத்த பணம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் செலவாயிருக்குன்னு வச்சுங்களேன். 2000 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் திருப்ப நீங்கள் திட்ட செலவுகளுக்காக பண்ணணும் ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க. அப்படி திட்ட செலவுகளுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய தேவை வருது. இப்போ 1000 கோடி ரூபாய் பப்ளிக் ஃபண்டு வேஸ்ட்டு தானே. இது எடுத்தது தான். நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டோட பாலிசி நாங்கள் வந்து இதை கைவிடுறோம் ஏற்கிறோன்றதா இருக்கலாம். ஒரு தூரம் போன பிறகு இதை கைவிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ்டோபல் இருக்கு, மணி ஸ்பெண்ட். நீங்கள் பாலிசி ஸ்டேஷனு, நான் இப்படி சொல்ல மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக, ஒரு மாநில அரசு ஒரு பாலிசி ஸ்டேஷன் எடுக்காது, விமான நிலையம் வேண்டும் நீங்கள் எடுக்குது, அது இங்கே வேணும்னு எடுத்து ஒரு முடிவு எடுத்துன்னு வச்சுங்க. 10 ஆண்டு காலம் வேலை நடக்குது, முடிய போகிற நிலைமையில் இருக்குது. இப்போ வந்து இது பாதி தூரத்தில் இருக்குது, அக்வசிஷன் ஸ்டேஜில் இருக்குது, நில கையகப்படுத்துற ஸ்டேஜில் இருக்குது. கட்டிட்டாங்க, கட்டுமான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இல்லை ஸ்டேட் பாலிசி ஸ்டேஷன் எடுத்திருக்கு, இந்த இதுங்களை கைவிடுறதுன்னு சொன்னால் அந்த அமைப்புகள் நீதிமன்றத்தை நோக்கி நகரமாக நகராது. இத்தனை 1000 கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணிட்டோம், நகரமாக நகராது. அப்போ நகர்ந்தால் அதோட நிலைவரம்னா இன்னும் அது முடிவு ஆகலை. இப்போ எனக்கு இந்த அச்ச உணர்வு தொடர்ச்சியாக இருக்குது. இவங்க அறிவிச்சதுனால இந்த ஒரு வாரம் இவங்க இந்த தீபாவளி செலிப்ரேஷன் மாதிரி பட்டாசு வெடித்து கொண்டாடிக்கலாம். ஆனால் உண்மையாக அப்படி நடக்கும். ஆனால் உண்மையாக அது தாண்டி ஜெயிக்கணும்னா மக்கள் இன்னும் தங்களோட புடியிலேருந்து தவறக்கூடாது. ஏகானபுரம் மக்கள், பரந்தூர் மக்கள் தங்களுடைய இதுவத்தோட கை விட்டுடக்கூடாது. இது முடிஞ்சிச்சுன்னு நினச்சி கைவிட்டாங்கன்னா இது இன்னொரு வேறு விதமாக நீதிமன்றம் மூலமாக போய் வேறு வடிவம் எடுத்து இது வருவதற்கான எல்லா சிக்கலும் இருக்குது இதில். இப்போ அப்படி சிந்திக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதனால் இந்த அறிவிப்புனாலேயே இது கரெக்டுன்னு ஆகாது. அப்போ இந்த அறிவிப்பு அளவில் நான் சொல்கிறேன், ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், ஆஸ் அ டிக்ளரேஷன் இன் தி அசம்பிளி, அதை நம்ம வரவேற்போம். அது உதட்டளவில் இருக்குனால அதோட உண்மைத்தன்மையை இப்போ நம்ம லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல இருக்குதா, சொல்லிலும் செயலிலும் எண்ணத்திலும் இருக்குதா அப்படின்றத நம்ம காலம் தான் முடிவு பண்ணணும். இன்னும் நகர்ந்து போகும்போது அதை முடிவு பண்ணும். ஆனால் இன்னைக்கு தேதியில் அதை நம்ம வரவேற்கிறோம். அப்போ இது போன்ற குறை நிறைகள் வந்து இப்போ நான் பேசுகிறேன்ல, அப்படி துரைமுருகனுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் ஒரு பார்வை இருக்கும்ல, அந்த பார்வையை அவர் பேசுறதுக்கு தேவை இருக்குதுன்னா பேசட்டும், என்ன தப்பு இருக்குது? இப்போ இந்த தாவேக்காவை விஜய் அவர்களை எதிர்த்து யாருங்க பேசுகிறாங்க எஃபெக்டிவாக சொல்லுங்கள்? சவுக்கு சங்கர் ஒரு பக்கம் வந்து எப்பயும் கொண்டாடி தீக்கிறாரு, தலைமையில் வச்சு தீக்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் அடிப்படையில்,
அது திமுக வேணாம். திமுக தான் தன்னை ஜெயில்ல புடிச்சு போட்டது. அதுக்கான கோபம், வன்மம் இருக்கு. அவரோட கோபம் கூட நியாயமானதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது ஜனநாயகத்துக்கு விரோதமா தான் அந்த கைதுகள் எல்லாம் ஏற்படுத்துச்சு. அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அதற்காக இவருக்கு ஒரு கோபம் இருக்கு திமுக மேல, சரிதான். திமுக அரசு வந்து இவரை எதிர்த்து இந்த ஸ்டேட்டுக்கு எதிர்த்த கூட பல திட்டங்களை செயல்படுத்தி, பல வேலைகளை செய்தது. அதெல்லாம் மோசமானது. அதுவும் சரிதான். அதையும் நான் மறுக்கல. ஆனா அந்த ஒரே காரணத்திற்காக தவேக அரசு செய்யறது எல்லாமே சரின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படித்தான் அவர் ஊதுறாரு. பத்திரிகையாளர் மணி அவர்களும் ஒன் சைடடா ஒரே பக்கமா சரின்றது மட்டுமே பேசுறாரு. குறைகளை அவங்க பேசுறதே இல்ல. கேட்டா குறைகள தான் நீங்க பேசுறீங்களே பேசுங்க. நீங்க நிறைகள பத்தியே பேசுறதுனால தான் நாங்க நிறைகள பத்தி பேசாம குறைகள பற்றி மட்டுமே பேச முடியுது. ஊழல் ஒழிஞ்சிடுச்சா? இல்ல. அது நமக்கு தெரியுது. இங்க என்ன நடக்குதுன்னா, ஐஏஎஸ் ஆபீசர்கள், ஐபிஎஸ் ஆபீசர்கள் தலைமையில் இருந்தாங்க, செக்ரட்டரியேட்ல இருந்தாங்கல்ல, அவர்கள் மீது ஒரு பழிதீர்த்தல் நடக்கிறது. அவர்கள் மீது ஒரு வன்மம் நடக்குது. இங்க ஆக்சுவலா வந்து ஒரு பவர் வார் போயிட்டு இருக்குது. அது என்னன்னா, திமுக நியமித்த ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரிகளும், அவர்கள் வந்து இப்ப தாவேகாவுக்கு சாதகமா செயல்படுவாங்களா? இல்ல தாவேகாவுக்கு எதிர்த்து செயல்படுவாங்களா? இல்ல தாவேகா தொடர்பான செய்திகள திமுகவுக்கு குடுப்பாங்களான்றது தான் இப்ப நடக்கிற அடிப்படை பவர் வார். எந்த துறைக்கு யார போடலாம்? இவர் போட்டா தாவேகாவுக்கு வேலை செய்வாரா? அல்லது திமுகவுக்கு வேலை செய்வாரா? இல்ல திமுகவுக்கு செய்திய கடத்துவாரா? உள்வேலை செய்வாரா? காவல்துறையிலும் இதே சிக்கல் இருக்குது. இந்த வார்ல யார தூக்கி போடுறது? யாரு? ஜானு, கலை, புஷி ஆனந்த், ஆதவ் எல்லாத்துக்கும் இந்த போட்டு நான் நினைச்ச ஆள அங்க போடு, நீ நினைச்ச ஆள இங்க போடு, நான் சொல்ற ஆள இங்க டிரான்ஸ்ஃபர், இதுதான் நடக்குது. நீங்க நல்லா உத்து கவனிங்க. உத்து கவனிச்சீங்கன்னா தலைமையில் இருக்கிற சிக்கல், இந்த சிக்கல் தான் பேசப்படுதே தவிர, இதை தாண்டி நிர்வாகம் எங்க நடக்குது? நிர்வாகம் சம்பந்தமா எந்த நடவடிக்கை? நிர்வாகம் சம்பந்தமா அறிக்கைகள் தான் போகுது. நிர்வாகம் இன்னும் நீங்க சொன்ன அறிக்கைகள் இன்னும் வரல. எனக்கு சாப்பாடு ஆர்டர் பண்றது வேற, சாப்பாடு என் டேபிளுக்கு வர்றது வேற. ஸ்விக்கிக்கோ சொமேட்டோக்கோ ஃபோன் பண்ணி எனக்கு இது வேணுங்க அப்படின்னு நான் ஆர்டர் பண்ணிட்டதுனால, ஆர்டர் பண்ணிட்டு தான் சாப்பாடு வந்துட்டு தான் கிடையாது. அங்க சாப்பாடு கிடைக்கணும், அதை கொண்டு வந்து சேர்க்கணும், கொண்டாந்து என்னோட வீட்டு வாசல்ல குடுக்கணும். அந்த செயல் நடந்து முடிஞ்சாதான் ஒரு திட்டத்தோட செயல்படும். திட்டம் எல்லாம் இப்ப அறிவிப்பு. அது தங்க மோதிரமா இருக்கட்டும், வேற எந்த திட்டம், சிலிண்டரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இதெல்லாம் அறிவிப்பு. இதெல்லாம் செயல்படும்பொழுது தான் செயல்படுதுன்னு நம்ம ஒத்துக்க முடியும். இப்ப அறிவிப்பு சொல்லும்பொழுது கை தட்டிக்கலாம். அது கோட்பாட்டு அளவுல, இல்ல அறிவிப்பு அளவுல அதை நம்ம வாழ்த்தலாம். ஒரு வரியில தான் செய்ய முடியும். அது எப்ப வந்து செயல்பாட்டுக்கு நடைமுறையில் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது தான் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நடக்கும். இப்ப நிர்வாகம் எங்க நடக்குது? இந்த மாதிரி சீன்களை போடுறது தான் நடக்குது. வேற ஒண்ணும் நடக்கல. நிர்வாகமே நடக்கல. நிர்வாகம் நடந்தா அதோட செயல்பாடு, திறனு, அந்த அந்த திட்டத்தை சொல்ற விதத்துல தெரியும். யாருக்குமே ஒரு திட்டத்தை கூட சொல்ல தெரியல. ஒரு நம்பரை வாசிக்க தெரியல. அவ்வளவு முன் தயாரிப்பு இல்லாம வராங்க. அந்த ஆவணங்களை, கோப்புகளை படிக்கலன்னு தெரியுது நமக்கு. இந்த எக்ஸாமுக்கு வர பசங்க கேள்வியே பதிலா எழுதி வைப்பாங்க பாருங்க. எப்போ இந்த இந்த வாரில் எப்போ வந்து ஹிட்லர் தோத்தானா கடைசி வாரில் தோற்றார், கடைசி போரில் தோற்றான்னு எழுதுவாங்கல்ல பசங்க. அந்த மாதிரி தான் இவங்க வந்து தாவேக ஆட்கள்லாம் வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பேசுகிறாங்க. ஒன்று வந்து பாடுது, துதி பாடுது, ஒன்று பாட்டு பாடுது, ஒன்று கவிதை சொல்லுது. இதெல்லாம் கவிதை பட்டிமன்றத்தில் வச்சுக்கங்கய்யா. பாட்டு பாடுறதுனா பாட்டு மன்றத்தில் வச்சுங்க. ஏன் எங்களை ஏன் சாவடிக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் எங்களோட ஓட்டை போட்டு உங்களோட திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு அதுக்கான நேரங்களை செலவு பண்ணுங்கன்னு அதுக்கு தான் உங்களுக்கு சட்டசபையை கொடுது. அங்கே போய் ஒரு நல்லா இருக்கணும், நாடு முன்னேறணும், ஒருத்தன் பாட்டு பாடுறான், ஒருத்தன் கொடுத்ததெல்லாம் கொடுத்தாலும் ஒருத்தி பாடுற, யாருக்காக கொடுத்தாலும் ஒரு அம்மா பாடுது. என்ன வேலை இதெல்லாம்? அதுக்கு அவங்கள அமிச்சோம். நாங்கள் பாடுறவங்க நிறைய பேர் நல்லா பாடுறவங்க நாங்கள் கேட்டுக்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து இன்னமும் இந்த கசடு பிடிச்ச திமுகவுக்கு என்ன மனநிலை இருந்தோ அதே மனநிலையில் தான் இருக்குது. இப்போ பவர்ல இல்லாத திமுகவை இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம திட்டணுமா? பவர்ல இருந்துட்டு இன்னைக்கு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையில இருக்கிற விஜய் அரசு, தாவேக அரசு இந்த தவறுகளை பண்ணுது. இவங்களை கேள்வி கேட்கணுமான்னு கேள்வி வரல. நம்ம அடிப்படையில் தேர்தல் அப்ப யாரை கேட்க முடியும்? ஏன்பா யார்கிட்ட பொறுப்பு இருக்கோ அவங்க கிட்ட பார்த்து நடன்னு சொல்ல முடியும். டிரைவர் ஒழுங்கா வண்டியை ஓட்டுங்கன்ட்டு டிரைவர் கிட்ட சொல்ல முடியுமா? பின்சீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்ல முடியுமா? யார் வண்டியை ஓட்டுறாங்களோ அவங்கள பத்தி தானே சொல்ல முடியும். விமர்சனங்கள் திமுக பத்தி எப்படிங்க வைக்க முடியும்? இப்ப என்னங்க தேவை இருக்கு? இப்ப திமுக பத்தி விமர்சனம் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்ப நான் இப்படி கேட்கிறேன், உங்களுக்கு வந்து திமுக விமர்சனம் பண்ணாம தாவேக விமர்சனம் பண்ணா திமுக நிலைப்பாடு ஆதரவு நிலைப்பாடுனா, உங்களுக்கு திமுக விமர்சனம் பண்ணா அது தாவேக நிலைப்பாடு இல்லையா? தாவேக தானே சொல்லுது, திமுக தானே விமர்சிக்குது. அது வந்து தாவேக நிலைப்பாடு, தாவேகாவோட ஒத்து போறன்னு அர்த்தம் ஆயிடுமா? பாஜகவை பத்தி தவறா பேசினா உடனே காங்கிரஸ் நிலைப்பாடு, காங்கிரஸ் பத்தி தவறா பேசினா பாஜக நிலைப்பாடுனா ஒரு நிலைப்பாடு இல்லாம நாங்க தான் இங்க இருக்கிறோமா இத்தனை வருஷமா? அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா இவங்களோட அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்கு சொல்லப்படுற மாற்று பொய்கள். அவருக்கு ஒரு விமர்சனம் பண்ண உரிமை இருக்குதுன்னா, சாட்டை துறைமுறைகளுக்கு ஒரு விமர்சனம் பண்ண உரிமை இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு, அவருக்கு இருக்கு.
அவருக்குன்னு தனித்தமிழ் அவர்கிட்ட ஒரு திறன் இருக்கு. அது எதையுமே சட்டையரா ஒரு ஒரு நையாண்டியா சுருக்கும் தைக்கிற மாதிரி அது ஒரு வாத பிரதிவாதிகளோட பேசக்கூடிய திறமை இருக்குங்க அவர்கிட்ட. அதை பேசுறாரு அவரு. அதுல அவருக்கு ஒரு தொழிலாவும் இருக்கு, ஒரு வருமானமும் இருக்கு. அவர் கொள்கை பேசுறது, கோட்பாடு பேசுறது, அது ஒரு பேஷனாவும் இருக்கு அவருக்கு. அவர் இந்த கட்சியில இல்ல, எங்க இருந்தாலும் பேச தானங்க போறாரு. எங்க இருந்தாலும் அவர் எதையோ ஒண்ணு பேசிட்டு தான் இருப்பாரு. ஏன்னா அவரோட அவரோட கோர் அது. அவரோட அவரோட நடு உணர்வு அது. அதுதான் அவரோட கோர் ஃபீலிங்கு. அவர் எந்த துறையில இருந்தாலும் அதுதாங்க செய்வாரு. அது அப்ப அவர் பேசுறாரு. ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லைனாலும் எங்க போனாலும் அதானே பேசுவாரு. யார பத்தின விமர்சனம் இதே மாரி நையாண்டியா, இதே மாரி வந்து தர்க்கங்களோட, இதே மாரி லாஜிக்கல் டெரிவேஷன்ஸோட அவர் பேசுவாருங்க. அது அவரோட இயல்பு. அது பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் பேசுறது தப்பா? அவர் பேசுறது சரியா? எந்த விதத்துல அது தப்பு? இவரு தான் இப்படிதான் அவதூறு பரப்புறாரு அப்படின்னு நீங்க பேசுங்க. நீங்க தான் 9,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி தேர்தல்ல இந்த வேலைகள செஞ்சீங்கல்ல. புரோபகண்டா நீங்க பண்ணீங்கல்ல. நீங்க எத்தன வாடகை வாய்கள் வச்சிருக்கீங்க? இல்ல உங்க விர்ச்சுவல் வாரி அவங்கள வச்சு பேசுங்கன்றேன். அப்ப பேச முடியல. ஏன் பேச முடியல? அது சாட்டை பேசுறதுனாலன்னு இல்ல. இவங்க பேசுறதுல ஓட்டை இருக்குதுன்றதுனால. இவங்க செய்யற வேலைகள்ல ஓட்டை இருக்கிறதுனால சாட்டை போட்டு காட்டுறாரு. அதனால ஒரு ஒரு உணர்வு பரவுது. ஒரு வைப் பரவுது. அந்த வைப் என்ன சொல்லுது? தாவேக்கா வேலைக்கு ஆவலன்னு சொல்லுது. அது சொல்லும்போது ஒரு கோவம் வருது. நீங்க எதிர்வினை ஆற்றுங்க. நீங்க குழந்தைங்க கிட்டலாம் ஓட்டு கேட்பீங்கல்ல. இப்ப குழந்தைங்க கிட்டலாம் சொல்ல சொல்லுங்க. தாவேக்கா அரசு சரியா தான் பண்ணுதுன்னு குழந்தைங்கள விட்டு சொல்ல சொல்லுங்க. அவங்க தாத்தா பாட்டி கிட்டலாம் சொல்ல சொல்லுங்க. தாத்தா பாட்டி கிட்டலாம் சொல்ல சொல்லுங்க. தாவேக்கா சரியா தான் பண்ணுதுன்னு சொல்ல சொல்லுங்க. இப்ப எத்தனை கட்சியிலேருந்து நீங்க தாவேகா உட்பட நாம் தமிழர் உட்பட எத்தனை கட்சியிலேருந்து உள்வாங்கியிருக்கிறீங்க, ஊதுகுழல் வாங்கியிருக்கிறீங்க. அவங்கள வச்சு ஊதுங்கன்றேன் நானு. அப்படித்தானே ஊதணும். நீங்க உடனே திமுக நிலைப்பாடு எப்படி சொல்லுவீங்க? ஏங்க திமுக நான் கேட்கிறேன். நீங்க தான் திமுக நிலைப்பாடு எடுக்கிறீங்க. விஜய் அவர்கள் சொல்றாரு, கோப்பு இருக்குது. திறக்கட்டுமா? இப்படி பேசுனீங்கன்னா அப்ப ஏன் தொறக்கல? காசு வாங்கின்னு தொறக்காம இருக்கீங்களா? இல்ல சந்தர்ப்பத்துக்காக தொறக்காம இருக்கீங்களா? இல்ல நீங்க இத தொறந்தா அவங்க வேற எங்கனா எதனா தொறப்பாங்கன்னு தொறக்காம இருக்கீங்களா? தொறக்கவான்னு என்னங்க கேள்வி இருக்கு? தொறக்க தானே வேணும். ஊழல் பண்ணாங்கன்றது ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுது. அது சம்பந்தமா கோப்பு உங்க மேசையில இருக்குது. ஆனா அது தொறக்கவான்னு ஏன் குற்றம் செஞ்சவங்ககிட்டயே நீங்க கேட்கிறீங்க? அத கேட்க மாட்டாங்க. அத விமர்சிக்க மாட்டாங்களா? அப்ப அது விமர்சனத்துக்கு உள்ளானது தான். அதிலேயே உங்க உள்நோக்கம் தீய நோக்கம் தான். இன்னொன்னு இதுவே அரசாங்கத்தின் ரகசியத்தை வெளியிடுறது. இப்படி கோப்பு 3 இருக்குன்னா எவன்லாம் கோப்பு இருக்கு சம்பந்தப்பட்டவன்லாம் அலர்ட் ஆக மாட்டானா? சாட்சியை கலைக்க மாட்டானா? சொத்துக்களை இடப்பெயர்வு செய்ய மாட்டானா? ஆவணங்களை மாத்தி வைக்க மாட்டானா? திருத்த மாட்டானா? யாரெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டானா? இதுவே அடிப்படையில இந்த ரகசிய காப்பு பிரமாணத்துக்கு எதிரானது. எந்த ரகசியத்தையும் நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு தானே சொல்றது தானே உங்களோட இது. சட்டமன்றத்துல ஒரு ஊழல் சம்பந்தமான கோப்பை நான் திறப்பேன், திறக்கட்டுமா வேணாமான்னு நீங்க கேட்கணும். இதை விட கேவலமான ஒரு பேச்சு, இதை விட ஒரு முட்டாள்தனமான பேச்சு என்ன இருக்கு? நீங்க திறக்காம கூட போங்க. ஆனா சொல்லக்கூடாது. இதை எத்தனை கமிஷன் ரிப்போர்ட்னு வெளியே வராம இருக்குது, அதை பேசிட முடியுமா? ஏன் பேசக்கூடாது? அது அரசு ரகசியம். அதை நீங்க பேசல. அப்ப இது என்ன ஒரு அபத்தமா? இது எல்லாமே இதெல்லாம் ஷோஸ் தி இம்மெச்சூரிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் சீஃப் மினிஸ்டர். இவங்க எல்லாருமே ரொம்ப இம்மெச்சூர்ட் ரா பீப்புள்ங்க. இவங்க இவங்க அப்படி இருக்கிறது கூட தவறு இல்லை. அது கூட தவறு இல்லை. நீங்க ஒரு பொறுப்புக்கு வந்துட்டீங்க. அந்த பொறுப்புக்கு வந்து உங்களை நம்பி 4 பேர் உங்களை வாத்தியார்னு நினைச்சு வணக்கம் வைக்கிறான். அதுக்காகவா நீங்க படிச்சுட்டு வந்து பாடம் சொல்லணுமா இல்லையா நான் கேட்கிறேன். அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த வேலை செய்யணும். செய்யலைன்றதுனால நான் சொல்றேன், இவர்கள் மிக மோசமானவர்கள். இவங்க வந்து திமுகவை விஞ்சக்கூடிய அளவுக்கு மோசமானவர்கள் தான் நான் பார்க்கிறேன். அப்ப அதனால ஒரு சாட்டை துரைமுருகன் குறிவைக்கப்படுவார். கைது கூட செய்யப்படுவார். வாய்ப்பு இருக்குது. படட்டும். அதுல ஒன்றும் தவறு இல்லை. எப்படி வந்து சவுக்கு சங்கருக்கு கைது செய்யப்படுறதுனாலே ஒரு கூட்டம் உருவாச்சு, அது மாதிரி அவர் உருவாக போகுது. அரசியல்ல கைது செய்தால் மக்கள் ஒன்றும் கைவிட்ட மாட்டாங்க. அது முதல்ல நீங்க தெரிஞ்சுங்க. எப்ப கைது செய்யப்படும் மக்கள் கைது செய்யப்பட்டவர்கள் பக்கம் தான் நிற்பாங்க. அது ஒரு சாதாரண ஒரு உளவியல். அப்ப அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. அது சரியில்லைன்னு நான் சொல்றேன். உங்க தரப்பு ஏங்க நீங்க அயோக்கியன்னு நான் சொல்றேன். நான் எப்படிப்பா அயோக்கியன் சொல்லுப்பா? நான் என்ன வடிவேல் சொன்னேன், கையை பிடிச்சி இழுத்தனான்னு கேட்பார்ல, அந்த மாதிரி எதனா பண்ணுனா, கொள்ளை அடிச்சுனா, திட்டம் எப்படியாச்சும் இதில் எதனா பண்ணா சொல்லுப்பாங்க. அப்படி சொல்லுங்க. அவன் அயோக்கியன் நீ ஏன் கேட்கல அப்படின்னு கேட்குறேன். அவன் அயோக்கியன்னு கேட்கறதுக்கு தான் நீ சீட்டுக்கு வந்திருக்க. நீ அரசாட்சி அதுக்கு தானே அரசாங்கம் உங்களுக்கு நிர்வாகத்தை உட்காந்துருக்கிற. அவன் அயோக்கியன் நான் ஏன் பேசணும்? நான் தான் இந்த ஆட்சி 15 வருஷமா பேசிட்டு கட்சி தொடங்கினால திமுக அயோக்கியம் பேசினேன். இப்போ வந்து புது அயோக்கியனை பத்தி தானே பேசணும். புது அயோக்கியனை பத்தி பேசும்போது தானே கொஞ்சமாவது யோக்கியனை மாறதுக்கு வாய்ப்பு வரும். இப்போ அவரை பேசி நான் என்ன திருத்த போறேன்? திமுக பேசி அது அரசியல். ஒரு கட்சி எப்ப எதை பேசணும் ஏன் பேசணுன்றதை நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்குது. ஏன்னா இது தேவையா இருக்குது. திமுக செய்த குற்றங்களுக்காக
தண்டிக்கப்பட வேண்டிய வேலை உங்க கையில இருக்குது. அது நாங்க பேச தேவையில்ல. அதற்கு முன்னாடி அதிமுக மேல போட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல் போட்ட கொலை வழக்க, கொடநாடு கொலை வழக்க திமுக 5 வருஷம் விசாரிக்கல. அதுக்கான காரணம் என்ன? ஏன் விசாரிக்காம போச்சு? நம்ம எல்லாம் ஆப்வியஸ் தெரிஞ்சது தான். அது வெள்ளிடை மலை. இப்ப நீங்க விசாரிக்கலன்னா, திமுக வழக்குனா அதுவும் வெள்ளிடை மலை தான். நீங்க ஏன் விசாரிக்கல? எந்த காரணத்துக்காக விசாரிக்கல? வெளியில சண்டை போடுறீங்க, உள்ள கொலாவிக்கிறீங்க. இல்ல இந்த கேஸ்கள இத வந்து டைல்யூட் பண்றதுக்காக காசு வாங்கிக்கிறீங்கன்னு தான பொருள் ஆகும். அப்படிதானே அர்த்தம், அதோட அர்த்தம். நீங்க ஏன் கேட்கறீங்க? அப்ப டிமாண்ட் பண்றீங்க. ஒரு பார்கெனிங்காக வச்சிருக்கீங்க. திறந்துருவேன் அப்படின்னா, அப்ப உள்ள யாரோ ஆள விட்டு பேசுங்க. பேசினா எத்தனை ஆயிரம் கோடி தர்றீங்க? நாங்க இத முடிச்சுக்கிறோம். அப்படின்னு சொல்ல போறீங்க அர்த்தம். கோப்பு இருக்குன்னா ஓப்பன் பண்ணுங்க சார். அப்ப இதெல்லாம் என்ன பார்க்கணும்னா, இது திமுக நிலைப்பாடு தாவேகாவே எடுக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால இது வந்து சாட்டை துறைமுகத்தை பத்தி இப்படி பேசுற பேச்சுக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. அவர் மேல குறை இருக்கா சொல்லுங்க, பேசுங்க, குறைய பேசுங்க, என்ன குறைன்னு பேசுங்க. உங்களை பத்தின குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டு பேசுங்க. அவர் குறை இருக்குன்னா கண்டிக்கிறதுக்கு அவங்க அமைப்புல இருந்து ஆளுங்க இருப்பாங்க. உங்க அமைப்புல இருந்து ஆள் இருக்க மாதிரி அண்ணன் கண்டிக்க போறாரு. உங்களுக்கு என்ன சிக்கல் அதுல? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாதிப்பு இருக்க விசிகாரர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார்ல இப்படி பேசிட்டாருன்னு அப்படின்னு சொன்னார்ல, அதுபோல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பேசியிருந்தா நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் விரும்பலாம் தகவல் அண்ணனுக்கு சொல்லுங்க, கட்சிக்கு சொல்லுங்க, அவங்க பார்க்க போறாங்க. அது தனிப்பட்ட முறையில் இருந்தா அரசியல் சார்ந்து, கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து, ஊழல் சார்ந்து ஒரு சிக்கல் இருக்குன்னா அதுக்கெல்லாம் செவியம் எடுக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் இப்போ இப்போ நீங்க ஒரு ஊடகவியலாளரா, நான் ஊடகத்தில் பேசுறோம்னா தெரியும், பேசும்போது உணர்ச்சி வசத்தில் ஒரு வார்த்தை விழுந்தும் அது வந்து இன்டென்ஷனே இல்லாமல் ஒரு இது மோசமான எண்ணம் இல்லாம கூட அது விழுந்துரும். அதனால அது சொல்ல அப்படி பேசுறீங்க, அப்படி பேசக்கூடாது, கவனமா பேச சொல்லுங்க. அது நல்லா இல்லைங்கன்னு சொல்ற உரிமை எல்லாருக்கும் உண்டு. அது எந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கும் தனிநபர்களுக்கு. இப்போ நீங்க இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்ற உரிமை உங்களுக்கு கூட இருக்கு. நான் தவறா பேசியிருந்தா ஐயா அப்படின்னா அது போடாதீங்க, நான் அந்த எண்ணத்தோட பேசுறேன்னு சொல்லுவேன் நான். அந்த உரிமை இருக்கு. அப்படிப்பட்ட குறிப்பிட நீங்க தாவேக்காவை பத்தி பேசக்கூடாதுன்னா நீங்க யார் அப்படி சொல்ல முடியும்? நாங்க ஒன்றும் தாவேக்கா சொம்படிக்கு இங்க வரலையே. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை விட்டு அடிக்க சொல்லுங்க. காசு கொடுத்து சொம்படிக்க விடுங்க, அடிக்க விடுங்க. அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை நாங்க எதிர்வினை ஆற்றிக்கிறோம். ஆனா இது சொல்றது போது தான் அது ஒரு திட்டமிட்ட நகர்வுன்னு தான் நான் பார்க்கிறேன். சார், பல்லர் கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார்.